He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். அண்மை செய்தி. முதலமைச்சரை சந்திக்கிறார் திருமாவளவன். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்க உள்ளார் திருமாவளவன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விசிகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார் திருமாவளவன். தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சற்று நேரத்தில் சந்திக்க உள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார். அதனைத் தொடர்ந்து 6 மாதங்கள் தற்பொழுது அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருமாவளவன் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார். விசிகவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சரை சந்திக்க உள்ளார் திருமாவளவன். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், தற்பொழுது திருமாவளவன் முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரம். இந்த வெள்ள நிவாரணம் குறிப்பாக நடைபெற்ற புயல் பாதிப்பு காரணமாக கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகள் பாதிப்புக்குள்ளான, குறிப்பாக விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் தற்போது பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எம்பிக்கள் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் எம்பி தொகுதி வருகிறது. விழுப்புரம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாடாளுமன்ற நிதி, அவர்களுடைய சம்பளம், ஒவ்வொரு எம்பியுடைய சம்பளம் மற்றும் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா ஆலூர் ஷானவாஸ், அவரும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர், திருப்பூர் பாலாஜி, சிந்தனை செல்வன் கடலூர் மாவட்டத்தை எம்எல்ஏவாக இருக்கார். இது போன்று அதே போல செய்யூர் பகுதியைச் சேர்ந்த எம்எல்ஏ இருக்கின்றார், அவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனவே இவர்களெல்லாம் தங்களுடைய 1 மாத சம்பளத்தை தருவதாக ஏற்கனவே தகவல் வெளியாகிறது. இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தமிழக ஏற்கனவே ஒவ்வொரு முறை புயல் பாதிப்பு வரும்போதும் சரி, கொரோனா பாதிப்பு போன்ற பல்வேறு முக்கியமான காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிவாரணம் குறிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த நிவாரணத்தை தற்போது தமிழக சட்டமன்றம் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டமன்றத்திலே காரசார விவாதம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அண்மையில் கூட விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வெல்லாம் கூட பேசி வந்தார், சட்டமன்றத்தில் பேசினார். இந்த நிலையில் இந்த நேரம் என்பது ஒதுக்கப்பட்டது. அவர் காலையிலேயே சட்டமன்ற அலுவலர்களுக்கு முன்பாக முதலமைச்சருடைய அவருடைய அறையில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. எனவே இதையெல்லாம் ஒரு கணக்காக பார்க்க வேண்டும். நிச்சயமாக அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார், உடனே அங்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அப்படி என்றால் இதற்கு ஒரு கனெக்டிங் த டாட்ஸ் என்று சொல்வார்கள். இதற்கு இடையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை நாம் நினைத்தால் அதுக்கு ஒரு கதை கிடைக்கும். இந்த நிலையில் தான் தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் மற்றும் மாநில நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து பேசுவார்கள் என்று தெரிகிறது. அப்போது நிவாரண நிதி கொடுக்குவதாக சொல்லப்பட்டாலும் சில விஷயங்கள் 2 அரசியல் கட்சி தலைவர்களுடைய சில சோர்ஸ் பேஸ்டு தகவல்கள் பரிமாறிக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தான் அரசியல் வட்டாரங்கள் தெரிய வந்திருக்கின்றன. அருணா, ரமேஷ், நீங்கள் சொல்வதை போல ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உடனடியாக திருமாவளவனுக்கு முதலமைச்சரை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து விவாதிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது குறித்து அவரிடம் விளக்க வாய்ப்பு இருக்கிறதா? இது அரசியல் ரீதியா எப்படி பார்ப்பது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா திருமாவளவன் மற்றும் மு க ஸ்டாலின் இரண்டுமே ஒரு நல்ல ஒரு நட்பு இருந்து வருகிறது. அதாவது 2016 மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை அமைக்கிறார்கள். அப்போது வைகோ, திருமாவளவன், விஜயகாந்த் உள்ளிட்டோர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த அணி தோல்வி வருகிறது, மீண்டும் அதிமுக ஆட்சியை பெறுகிறது. அதுக்கு பிறகுதான் ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல ஏடிஎம்கே குறிப்பாக பாத்தீங்கன்னா கோல் வச்சுக்கிறது ஆர்கே நகர் பை எலெக்ஷன்லாம். அந்த நிலையில தான் அப்போதுதான் 2017-18 வாக்கில் தான் திமுக கூட்டணிக்கு விசிக வருகிறது. அதற்கு பிறகு அந்த ஒரு பாண்டிங் என்பது கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அப்படியே கண்டினியூ இருக்கு. எந்த ஒரு 4-5 எலெக்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் 1 வருஷத்துல 2026 தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த போன்ற பேச்சுகள் 2 கூட்டணிக்கிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல். அதாவது பாத்தீங்கன்னா கீழ் லெவல்ல மாவட்ட செயலாளர்கள் திமுக. ரமேஷ், நீங்க இணைப்பிலேயே இருங்க. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.